மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அவதூறு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. நேத்திக்கு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் பேசுற விஷயங்களை மேற்கோள் காட்டி செய்தியாளர்கள் போயிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்க போறாங்க. ஸோ அதில் வந்து திரு விஜய் அவர்களை வந்து மற்ற கட்சிகளை குற்றச்சாட்டும் பொழுது எல்லாருமே சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்கி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாலுவார சார். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாம திரிஷா வீட்டில இருந்து அவர் முதல்ல வெளியில வர சொல்லுங்க, அவர்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவர்லாம் வந்து குடும்பத்தோட உறவா இருக்கணும். இப்ப இந்த கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல வந்து நீங்க கருத்தியல் ரீதியாகவும் ஒரு சித்தாந்த அடிப்படையிலையும் அவர் கேட்ட கேள்விக்கு ஏன் உங்க கட்சி விமர்சனம் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? நேற்று விஜய் வந்து அவரோட பரப்புரையில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டில் டிலீட் செய்யப்பட்ட பாஜகவை பற்றி நான் ஏன் பேசணும், பாஜகன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு போட்டியே இல்லாத நோட்டாவுக்கு கீழே இருக்கும் ஒரு கட்சியை பற்றி நான் ஏன் விமர்சிக்க வேண்டும் சொல்லிட்டு திரு விஜய் அவங்க வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு எதிர் விமர்சனமா நீங்க என்ன வேணா பேசியிருக்கலாம், என்ன வேணா சொல்லியிருக்கலாம், அவரோட பொது வாழ்க்கையில பத்தி பேசியிருக்கலாம், அவர் வச்சிருக்க கொள்கையை பத்தி பேசியிருக்கலாம், என்ன வேணா பேசலாம். பட் ஆனால் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? திரிஷா வீட்டில இருந்து ஒரு வெளியில முதல்ல வரணும் சார், அவர் அந்த அளவுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தனிப்பட்ட வன்மத்தை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தொடுத்திருக்கிறார். ஸோ அதை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதோட இவர் கருத்துக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து அவங்களோட கண்டனங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க நேத்திக்கு திரு விஜய் அவர்கள் வந்து அதிகப்படியான விமர்சனங்கள் யார் மேல வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக மேல. அந்த திமுகவை சார்ந்த நிறைய பேரும் வந்து நயினார் நாகேந்திரன் பேசி அந்த கருத்துல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவரை பத்தி நம்ம வந்து பெருசா வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ அண்ணாமலை பற்றியாச்சும் நமக்கு வந்து அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். இவரை பற்றி நம்ம என்ன தேடி பார்க்கும்போது இவரோட முதல் கட்சியே வந்து அதிமுக. இவரே முதல்ல வந்து ஒரு பாரம்பரியமாக பிஜேபியில் இருந்து வந்த ஆள் கிடையாது. அதிமுகவில் இருந்து அதுக்கப்புறமா பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறமாக மாநில தலைவராகியுள்ளார். இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரித்துப்புறமாக நிறைய விஷயங்கள் இருக்கு. திரு தமிழா பாண்டியன் நினைக்கிறேன் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க, இவரோட குலத்தொழிலே சாராயம் காய்ச்சுவது அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை சொல்லி விமர்சனம் பண்ணலாமா? இல்ல, பிஜேபியில் உங்க கட்சியில இருக்க குஷ்பு இருக்கிறாங்க, நமிதா இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் கலா மாஸ்டர் இருக்காங்க, இந்த மாதிரி பெண்களை வைத்து நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கலாமா? இதெல்லாம் வச்சா இது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? எதுக்கு தனிப்பட்ட முறையில் திரிஷா வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அப்படி பார்த்தா தலைவர்களோட தனிப்பட்ட விமர்சனத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து இங்க இருக்கிற ஒரு தலைவர்களும் உத்தமர்கள் கிடையாது. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில எம்ஜிஆர் முதற்கொண்டு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நோண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்காக விஜய் வந்து இப்போ வந்து திரிஷா கூட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. திரு நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு வச்சாரு பாத்தீங்களா, அது யார் மாதிரி இருந்துச்சு? அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு 4 ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்றது, அவதூறு பரப்புறது, பெண்களை பத்தி பேசுறது, தப்பா பேசுறது, கட்சி ரீதியா பார்க்காம ஒரு தலைவர் வந்து தலைவர்களா பார்க்காம அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி பேசுவது மாதிரி. திமுகவோட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி வந்து அவதூறு பரப்புவாரு, யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு பேச்சாளராக திமுக நிறைய மேடைகள் அவரை ஏற்றி பேச வச்சு பல பேரை வந்து பர்சனல் விமர்சனம் வந்து செய்ய வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3ஆம் கட்ட பேச்சாளர் மாதிரி தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர், இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கும் பாஜகவோட மாநில தலைவர் இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னா இவர் தலைவருக்கான தகுதியில வந்து இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்களிடத்துல வந்து நிறைய எழுது. இப்போ இதுக்கு எதிர்வினையாற்றுற மாதிரி இந்த சைடு இருக்கிற தாவேகாவினர் வந்து பர்சனலா பேச ஆரம்பிச்சா இது எப்படி போகும்? இல்ல உங்க கட்சியில் நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இது எப்படி போகும்? திரு அண்ணாமலை மேல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். கொள்கை ரீதியாகவும் இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அவர் போயிட்டு ஒரு பர்சனலா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எந்த இடத்துல விமர்சனம் வந்து வச்சதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தலைவருக்கான தகுதியாங்க இது? ஒரு 3ஆம் கட்ட பேச்சாளர், தலைவர் கூட கிடையாது. முதல் கட்ட தலைவர், 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர்கள், ஒரு தொண்டனா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பேசக்கூடிய விஷயம் கூட கிடையாது இது. அதை தாண்டி ஃபேக் ஐடி பேசக்கூடிய விஷயம் இது. திரிஷா வீட்டை விட்டு வெளியில வரணும், அவர் வச்சு கொள்கைக்கு எதிராக நீங்க பேசுங்க. அவர் உங்களை கொள்கை எதிராக பாக்குறாரு பாத்தீங்களா, அதுக்கு எதிராக பேசுங்க. அதை தாண்டி இவ்வளவு வன்மங்கள் வேணாம்.
இதை தாண்டி இந்த விஷயத்துக்கு எல்லாருமே வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காருங்க. சரி, நம்மளோட தம்பிகள் இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கும் பொழுது சீமானால முன்மொழியப்பட்ட சாட்டை துருமுறைகளால வந்து வரவேற்கப்பட்ட இந்த தம்பிகள் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் பார்த்தோம்னா, திரு கார்த்திக், இடுமாவளம் கார்த்திக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நயினார் நாகேந்திரன் பேசுனது என்னவோ தவறுதான். பட் இருந்தாலும் இப்போ பெரியாரிய மேடைகள் அண்ணன் சீமானை பற்றி இவர்கள் வச்ச விமர்சனத்தை விடவா இது வந்து பெரிய தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இப்போ பெரியாரிய மேடைகளில் பேசுனது யாரு? திகாவை சேர்ந்த திரு வீரமணி அவர்கள் வந்து பேசினார்களா, இல்லை திமுகவை சேர்ந்த தலைவர்கள் யாராச்சும் பேசினாங்களா, இல்லை மேல்மட்ட தலைவர்கள் யாராச்சும் பேசினாங்களா? அங்க பேசுறவங்க எல்லாருமே ஒரு யூடியூபர், மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள், என்ன மாதிரி வந்து ஒரு யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க திரு சீமானை பற்றி. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு திகாவிலேயோ சரி திமுகவிலேயோ சரி யாருமே ஒரு மேல்மட்ட தலைவர்கள், ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சுக்கோங்க, இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? சீமானை பத்தி அவதூறாவோ கண்ணிமிக்க முறையில பேசியிருக்காங்களா? அப்போ எது கூட எதை நீங்க முடிச்சு போடுறீங்க? முடிச்சு போட்டது இல்லாம அதை வந்து நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போடுறீங்க. இப்பதான் நீங்க யாரோட ஆள், யாரோட கைப்பாவை அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல யார் என்ன வேணா விமர்சனம் வைக்கிட்டுங்க. திரு விஜய் மேல வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ரீதியா, சித்தாந்த அடிப்படையில், கொள்கை ரீதியில நம்ம வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம். அவர் பண்ற விஷயங்கள், அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் வைக்கிற கருத்துகள், இதுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்து நீ கருத்தை முரண்கள் வைக்கலாம். பட் நீங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர் பேசிய கருத்து தப்புன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதுக்காக வந்து சீமான பேசிட்டாங்களே, அப்போ இது ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை சரி பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு வெறுப்பு அரசியலே வந்து திரு விஜய் மேலே வந்து நீங்கள் தொடுக்கிறீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து கிளியராக தெரியுது. நேற்றுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அவரோட பரப்புரையில், அவரோட சேலம் மாநாட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, திமுக வந்து டைரக்டா என்கிட்ட மோத முடியாம அவங்களோட ஏ டீம் பி டீம் வச்சு என் மேல வெறுப்பு அரசியலையும் காழ்ப்புணர்ச்சி உமிழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஏ டீம் பி டீம் வேற யாருமே இல்லைங்க, நாம் தமிழர் தான். ஸோ இவர்கள் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே அண்ணன் திரு சீமான் அவர்கள் கூட இது வரைக்கும் வந்து அதுக்கு ஒரு கண்டனை, ஒரு எதிர்ப்போ ட்வீட்டோ இது வரைக்கும் போடலை. இதுக்கப்புறம் போடுறாரா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் தன்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இவர் தம்பின்னு சொல்லிட்டு அவரோட தம்பியை வச்சு திரு விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் செய்ய வைக்க முடியும் போது, தனிப்பட்ட விமர்சனம் செய்யும் போது அவரும் இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை. இப்போ உள்ள சினிஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகையை அவங்கள மீன் பண்ணி நீங்க பேசுறீங்க. இப்போ திரிஷாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குமா இல்லையா? இப்போ நீங்க இதை சொல்றது வழியா இதை ஒரு ஃபேக் ஐடியோ இல்லை வேற யாராச்சும் சொல்லியிருந்தா இது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஒரு மாநில பிஜேபியோட தலைவர் பேசும் பொழுது அந்த பேச்சுங்கிறது எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான புரிதல் இல்லாம அதை சடனா சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணோட லைஃப் ஃபியூச்சர், அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். இப்போ இதோட கேள்விக்குறி என்ன அப்படிங்கிறது எழுதா இல்லையா? பாஜகவில் இருக்கிற நம்மளோட குஷ்பு இருக்காங்க பாத்தீங்களா, நடிகை குஷ்பு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஃபேக் ஐடியில 2 பேர் திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க. இதே குஷ்பு திரிஷாவோட நல்ல ஒரு தொடர்பில் இருக்கலாம். இப்போ உங்களோட சினிஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகையை பற்றி உங்களோட தலைவர், மாநில தலைவர் ஒரு மிகப்பெரிய அவதூறு வந்து தொடுக்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன குரல் கொடுக்க போறீங்க? ஒரு பெண்ணா, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு எதிராக நீங்க என்ன குரல் கொடுக்க போறீங்க, என்ன பேச போறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாங்களும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி. நம்ம சேனல் கோட் வாய்ஸ் அப்படிங்கிறது இது 2வது வீடியோங்க. அரசியல் சம்பந்தமான நடுநிலையான விமர்சனம் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவை புதுசா பார்க்குறோம், லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.